யூடியூப்பை திறந்தாலே பிரியாணி மேன் டெய்லர் அக்காவை அடிக்கிறதும், பிரியாணி மேன் இர்ஃபான் அடிக்கிறதும், இர்ஃபான் திருப்பி பிரியாணி மேன் அடிக்கிறதும், ஏ2டி வந்து டெய்லர் அக்காவை டிஃபெண்ட் பண்ணுறதும் ஒரே கான்ட்ரவர்சி தான் போயிட்டுருக்கு. பட் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். அவங்க கான்ட்ரவர்சியில் யாருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது? அவங்களுக்கு மட்டும்தான். இப்போ பிரியாணி மேன் இந்த கான்ட்ரவர்சியை பண்ணதுக்கு காரணமே அவர் ரெலவெண்ட்டாக இருக்கணுன்றது தான். அண்ட் அவர் நினச்ச மாதிரி ரெலவெண்ட் ஆகிட்டார். பட் ஆனால் நம்ம இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? மாத கடைசியில் சுற்றிட்டுருக்கோம். எத்தனை பேருக்கு கஷ்டம் இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம வாழ்க்கை, நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆக போகிறதில்ல இவங்கள பார்த்து. நான் உங்ககிட்ட வந்து அட்வைஸ் சொல்லி உங்களை காப்பாற்றணுன்றதுக்காக நான் வரல. இவங்க எல்லோரும் காசு சம்பாதிக்கிற மாதிரி நானும் என் காசு சம்பாதிக்கணும்னு தான் வந்திருக்கேன். பட் ஆனால் இவங்கள மாதிரி ஹேட் காமிச்சு நான் காசு சம்பாதிக்க விரும்பலை. நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிட்னஸ் கோச். ஒரு 2 வருஷமாக நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த இருக்கிற பாதி இன்ஃப்ளூயன்சஸ்க்கு ரியல் லைஃப் கோச்சிங்கில், ஹேண்ட்ஸ் ஆன் கோச்சிங்கில் இல்லை. ஸோ நீங்கள் இவங்களெலாம் பார்க்குறத விட்டுட்டு எப்போது உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஆசை